ஹாய், இன்னைக்கு ஒரு ஸ்டெகேஷன் வீடியோ பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க ரீசெண்டா கூர்க்கு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இப்ப பார்க்க போறோம். சென்னையில இருந்து கூர்க்குக்கு நாங்க வந்தே பாரத்ல மைசூர் போயிட்டோம். அப்புறம் அங்க இருந்து கூர்க்குக்கு போனோம். ஒன்ஸ் மைசூர் ரீச் ஆனதும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பிடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். நாங்க கூர்க் பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கடையில டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கூர்க்குக்கு கவர்மெண்ட் பஸ்ல தான் போனோம். எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்கும் கூர்க்குக்கு. கேஎஸ்ஆர்டிசில மைசூர்ல இருந்து கூர்க்குக்கு ஒரு 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு டோட்டலா ஒரு 3.5 hours ஆச்சு கூர்க்குக்கு போக. அண்ட் பஸ்ல போற வழியில மைசூர் பேலஸ் இருந்துச்சு. நாங்க சும்மா அதை பஸ்ல இருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஒன்ஸ் கூர்க்கு ரீச் ஆனதும் நாங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருந்த ஸ்டேக்கு போயிட்டோம். ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அங்கேயே ஐட்டினரியும் கொடுத்தாங்க என்னென்ன பிளேஸ் விசிட் பண்ணலான்னு. நாங்க அங்க அதை இங்க ஷேர் பண்றோம், வேணும்னா பாத்துக்கோங்க. அப்புறம் நாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வெளியில போயிட்டோம். இங்க கிளைமேட் வந்து மார்னிங் கொஞ்சம் ஹாட்டா இருக்கு, ஈவினிங் நல்லாவே கூலிங்கா இருக்கு. டின்னருக்கு ஒரு ஹோட்டல்ல போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். பட் அங்க டேஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு, எங்களுக்கு அவ்வளவா பிடிக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பக்சாலான்னு ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு சாப்பிட்டு போயிட்டோம். அங்க ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்ஸ் எல்லாம் சூப்பராகவும் இருந்துச்சு. நாங்க அடுத்து சாப்பிட்ட டிஃபன் எல்லாமே அங்கதான். ஹோட்டல் நேம் பக்ஷாலா. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்க நியர்பை பைக் ரெண்டல் ஷாப்ல பைக் எடுத்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இங்க நிறைய பைக் ரெண்டல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க வாங்கின இடத்துல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் நிறைய ஷாப் விசாரிச்சுட்டு அப்புறமா இங்க பைக் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டுக்கு எடுத்துட்டோம். பைக்கும் நல்ல கண்டிஷன்லயே இருந்துச்சு. எங்களுக்கு அங்க ஸ்லோப்ல ஓட்டலாம் நல்லாவும் இருந்துச்சு. இது மவுண்டன்ன்றனால நீங்க பைக் எடுக்கையில பார்த்து எடுத்துக்கோங்க. நாங்க ஈவினிங் போல பைக் எடுத்துட்டு ராஜா சீட் போயிட்டோம். ராஜா சீட்டுக்கு வந்து ஈவினிங் ஒரு 5 to 6 போல போனா சன்செட் பார்க்கலாம். அங்க இருந்து வியூவும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா அது ஒரு ஃப்ளவர் பார்க். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ஃப்ளவர்லயே நிறைய டிசைனா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஃப்ளவர் எல்லாமே பார்க்க சூப்பரா இருந்துச்சு. கிட்ஸை கூட்டிட்டு போனா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் போட்டோஸ் எடுக்கவும் இங்க நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. போட்டோஸும் நல்லா வரும்.
6க்கு மேல ஒரு 1/2 அன் ஹவர் வாட்டர் டான்ஸும் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகா சூப்பரா இருந்துச்சு. வாட்டர் நல்லா ஃபவுண்டைன் அந்த இதெல்லாம் டான்ஸ் பண்ணது சூப்பரா பார்க்க இருந்துச்சு. அப்புறம் நாங்க ஈவினிங் ஃபுல்லா ராஜா சீட்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பக்ஷாலால நான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். அடுத்து நாங்க ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதை நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.